தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் சிசுவின் உடலை தோண்டி எடுத்து தற்போது ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிசுவின் உடலை தோண்டி எடுத்து தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்கிட கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். சிசுவின் உடலை தோண்டி எடுத்து தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சிறுமியின் தாய் புஞ்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு பவானிசாகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சத்திவேல் என்பவரை குழந்தை திருமண சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். போலீஸ் விசாரணையில் பவானிசாகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சத்திவேல் என்பவருடன் கடந்த 15ஆம் தேதி சிறுமிக்கு திருமணம் நடைபெற்றதாகவும், திருமணம் நடைபெற்ற 2 நாளில் சிறுமிக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் அவரது குடும்பத்தினர் மாத்திரை வாங்கி கொடுத்ததாகவும், பிறப்புறுப்பில் ரத்தப்போக்கு அதிகமாக இருந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சத்திவேல் அளித்த வாக்குமூலத்தில் உயிரிழந்த சிறுமி கர்ப்பமாக இருந்ததாகவும், கருக்கலைப்பான நிலையில் சிசுவின் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தை பகுதியில் குழி தோண்டி புதைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இன்று புஞ்சை புளியம்பட்டி போலீசார் சத்தியமங்கலம் தாசில்தார் ஜமுனா ராணி முன்னிலையில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் நந்தகுமார் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் புதைக்கப்பட்ட சிசுவை தோண்டி எடுத்து உடலின் பாகங்களை ஆய்வுக்கு எடுத்து சென்றனர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிசுவி சேகரிக்கப்பட்ட உடல் பாகங்கள் மருத்துவ பரிசோதனை அறிக்கை வெளிவந்த பின்னரே மற்ற விவரங்கள் தெரியவரும். தற்போது சத்திவேலின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.